உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவன் கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் ராஜா மாதிரி இருப்பான். என் பையனுக்கு வந்த கண்டம்லாம் சீக்கிரமே விலக போகுது. அவன் வாழ்க்கையில ஒரு ராணி வரப்போறா பாரு. அத்தை, மாமா. தங்கச்சி, எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன் டைமிங் தான். மாமா சொன்னாரு, நீ வந்துட்ட. என்ன ரேணு, நம்பிட்டு சீக்கிரமா வந்துட்ட? எங்கத்த உங்க புள்ள இன்னும் தூங்குறாரா? என்ன தங்கச்சி, கையில ஆட்டுக்கால் சூப்பா? எப்படின்னு கரெக்டா சொல்றீங்க? மா, உன் அண்ணன் திறமைக்கும் மோப்ப சக்திக்கும் நான் மட்டும் ஸ்காட்லாண்ட்ல பிறந்திருந்தா பெரிய போலீஸ்காரர் ஆயிருப்பேன். ஏன் நேரம் இந்த நாட்டரசங்கோட்டையில வந்து பிறந்துட்டேன். நான் ஏன் பிறந்திருக்க வேண்டியவன் தவறி போய் கிளியா பிறந்துட்டான். சாப்பிடுவாடா? இல்ல பசி இல்லக்கா, நீங்க சாப்பிடுங்க. எங்க உங்க உடம்பு பரவாயில்லையா? என் உடம்புக்கு என்னங்க, நான் நல்லா தான் இருக்கேன். வரேங்க. வேலை எங்க கிளம்பிட்ட? வேலைக்குதாமா. எந்த வேலைக்கு போற? உன் மேல திருட்டு பட்டம் கட்டி உங்க அப்பாவை அடிச்சு அவமானப்படுத்துறாங்களே, அவங்க கிட்ட வேலைக்கு போறியா? பேச்சு நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சுதான். ஏதோ அவன் கெட்ட நேரம். நடந்ததுக்கெல்லாம் தான் ஐயா தான் மன்னிப்பு கேட்டார்ல. விடு பேச்சு. நீங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. அத எப்படிங்க விட முடியும்? நீங்க ஆம்பளைங்க தொடச்சு போட்டு போயிருவீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையில. வெளியே போய் பாருங்க, எல்லாரும் அங்க நடந்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அம்மா, நான் இல்ல, நாங்க ஒரு வேலையும் ஓடாதுமா. விடுமா. விடுமாவா? அங்க உங்க அப்பாவை அடிக்கும் போது கண்ணார பார்த்த எனக்கு தான் அந்த வழி தெரியும். அம்மா விடுமா. சும்மா ரெடி. இல்ல இல்ல, இனிமேல் நீ அந்த வீட்டு பக்கமே போக கூடாது. வேலை உனக்கு அந்த வேலையே வேணாம். அத்த, அதுக்காக மாப்பிள்ள வீட்டோட இருக்க முடியுமா? இத்தனை பேரும் அவரு சம்பாத்தியத்தை நம்பி தானே இருக்கோம். மாமா, அதுக்காக என் தம்பி மரியாதை இல்லாத இடத்துக்கு போகணுமா? அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு அவமானப்படுத்துவாங்க. அவர் இதுக்கு அங்க போகணும்? அவர் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம். எங்க அப்பா கிட்ட அவ்வளோ பிசினஸ் இருக்கு. அதுல ஏதாச்சும் உனக்கு முதலாளியா இருந்தா அவரே பாத்துக்கிட்டோம். அட்ரா சக்க, அப்படி போட அருவாள. அம்மா, எனக்கு அங்க எல்லா மரியாதையும் இருக்குமா. ஐயா இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாதான் நம்ம வருத்தப்படணும். அம்மா, அந்த வேதனைக்கு அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாதா? அவங்க பேசுனதெல்லாம் பெருசுப்படுத்தாம விடுமா. இங்க பாரு வேலு, ரேணுகா சொல்றதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. நீ எங்கேயுமே வேலைக்கு போக வேணாம். ரேணுகா சொல்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு வேலை இருக்குல்ல, அதை செஞ்சுக்கிட்டு நீ பேசாம இரு. அப்பா என்னப்பா? அம்மா, வேலைக்காகலாம் நாங்க போலமா. அம்மா, ஐயா விட்டால என்னால இருக்க முடியாதுமா. பாருமா, உன் கோவம் வருத்தால எனக்கு புரியுது. அதுக்காக நான் ஐயா விட்டு கொடுக்க முடியுமாமா? என்ன இருந்தாலும் அவங்க இருக்கப்பட்டவங்க, நம்ம இல்லாதவங்க. உனக்கு அந்த ஐயா முக்கியமா இருக்கலாம், எங்களுக்கு நீதான் ஐயா முக்கியம். இங்க பாரு வேலு, நாளைக்கே ஒரு பிரச்சனைனா ஐயா ஓம் பக்கம் நிப்பாரா இல்ல அவங்க பக்கம் போய் நிப்பாரா? எல்லா பணக்காரங்களும் ஒண்ணுதான். ஏழைங்கனாலே இலக்காரமா தான் பாப்பாங்க. அம்மா, ஐயா பத்தியெல்லாம் அப்படி பேசாதம்மா. என் புருஷனை என் கண்ணு முன்னாடியே அடிச்சாங்கடா. ஏய், நம்மளுக்கு ரோசமான எதுவுமே இருக்க கூடாதா? அம்மா, அப்படி எல்லாம் இல்லம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என் மேல சத்தியம், என் பேச்ச மீறி இந்த வீட்டை விட்டு வெளியே போனா என்ன நீ பார்க்க முடியாது சொல்லிட்டேன். அந்த வீட்டுக்கு வேலைக்கு போன என் புள்ள அவன் நல்லா இருக்கானா இல்ல தனம் தானே அவமானப்பட்டு இருக்கான்னு யோசிச்சு யோசிச்சு என்ன செத்துட்டு இருக்க முடியாது. அட, நீ கறி குழம்ப ஊத்து.
ஐயா இந்தாங்க காஃபி. ஆ. ரத்னம், ஆ. என்னப்பா வாசல பாத்துக்கிட்டு இருக்க? யாராவது முக்கியமானவங்க பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்களா? இல்லக்கா, வேலை இன்னும் காணோம், அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரத்னம், நான் அவனுக்கு கால் பண்ணி வர சொல்றேன், நீ போய் ரெடி ஆகு போ. இல்ல பரவாயில்லக்கா, அவன் வந்துருவேன். இங்க பாரு, நான் சொல்றேன்ல, நீ கப்ப கொடு. ம், ஆ. போ, போய் ரெடி ஆகு. சரி. ஏய் தாமரை, அம்மா இந்தா புடி, கொண்டு போ. ச்சே. ஏய், யாருடி? வேதநாயகி அம்மா கால் பண்றாங்கம்மா. குடு. வேலு, டைம் என்ன ஆகுது? வாங்குற சம்பளத்துக்கு நேரத்துக்கு வேலைக்கு வரணும்னு தெரியாதா? ஓ, துரைக்கு பதில் கூட சொல்ல முடியாதா? நான் வேலுவோட அம்மா பேசுறேம்மா. வேலு எங்க? அவன் கிளம்பிட்டானா இல்லையா? இல்ல, கிளம்பல. ஓ, இன்னும் கிளம்பவே இல்லையா? அவன் எப்ப கிளம்பி இங்க வந்து ஏன் தம்பி வெளியில போறது? வேலு வரமாட்டாம்மா. அம்மா, ஏன் வேலைக்கு கூட வர முடியாம அப்படி என்ன முக்கியமான சோலி இருக்கு அவனுக்கு? அவனுக்கு அடிபட்டிருக்குமா, உடம்புக்கு வேற முடியல. ஹ, எது அந்த 4 சராய்ப்பு 2 வீக்கத்துக்கு ஒரு லீவா? நல்லா ஓப்பி அடிக்கிறீங்க. என் தம்பி காசெல்லாம் இப்படி அனாமத்தா போகுது. போதும், நிறுத்துங்கம்மா. என்ன குரல்லாம் அப்படியே ஒசருது? நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கேங்கிறது மறந்துருச்சா? இங்க பாருங்கம்மா, நீங்க பெரிய ஆளுங்க, ஆனா நாங்க அப்படி இல்ல. உங்ககிட்ட நிறைய காசு பணம் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு மான மரியாதை தான் முக்கியம். உங்ககிட்ட இருக்கிற காசுக்கும் பணத்துக்கும் என் பிள்ளை மாதிரி 1000 பேர் உங்களுக்கு வேலைக்கு கிடைப்பாங்க. ஆனா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. அவன் திரும்ப திரும்ப அங்க வந்து அவமானப்படுறது எங்களுக்கு பிடிக்கலமா. ஏய், என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? திமிரா உனக்கு? மா, என் தன்மானம் உங்களுக்கு திமிரா பட்டுச்சுன்னா இருக்கட்டும்மா. என் மகன் இனிமேல் அங்க வேலைக்கு வர மாட்டேன். நீங்க வேலைக்கு வேற ஆளை வச்சுக்கோங்க. இந்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.